ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். பெரிய லாபம் அடையலாம். பிரார்த்தனையையும் நம்பிக்கையையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நிகழவே முடியாது, நடக்கவே நடக்காது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவைதான் பிரார்த்தனையும் நம்பிக்கையும். பிரார்த்தனையோடு இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம், முழு மனதாக சாயப்பாவை நம்பலாம், பெரிய லாபம் அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே நம் வாழ்வில் வெற்றியும் அற்புதமும் அதிசயமும் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சரியானதை செய்வதற்கு எப்பொழுதுமே சரியான நேரம் ஆகத்தான் செய்யும். எனக்கான ஒரு நேரம் வரும், எனக்காக நேரம் வரும், எனக்காக வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது நான் சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் வாழ்க்கையை மெருகேற்றிக் கொள்வேன் என்று காத்து கொண்டே இருப்பதை விட இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே போதும். வாழ்க்கையில் எளிதாக, சுலபமாக, மிக சுலபமாக லாபத்தை பெற்றுவிடலாம். செய்யும் செயலிலும் எண்ணும் எண்ணங்களிலும் முழு கவனத்தை செலுத்தினாலே போதும். அடுத்தவரை குறை சொல்ல நேரமும் இருக்காது, மனமும் அதை விரும்பவும் விரும்பாது. பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம், நம்பிக்கையோடு செய்து கொண்டே இருக்கலாம். நடக்காது, முடியாது, நிகழாது, நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிகழவே நிகழாது என்று தீர்மானித்த ஒன்று கூட வீரெழும்பி வரும் வெற்றியோடு நம் கண் முன்னே வந்து நிற்கும். நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல், எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் வருகிறதை, இருப்பதை, நம்மிடம் இருக்கும் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வாய்ப்பு நம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பை தேடி நாம் செல்லலாம். அந்த வாய்ப்பே நம்மை தேடி வரும் நாம் எதிர்பாராத நேரத்தில். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். நேரத்தை எப்பொழுதுமே வீணடிக்கவே கூடாது. மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய வேலைகள், தாம் கொண்டிருந்த லாபகரமான வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். ஒரு நாளில் அவர் அப்படி நினைத்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் யமதர்மர் அவர் முன்பாக தோன்றி, உம்முடைய ஆயுள் காலம் முடிந்துவிட்டது என்று மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த செல்வந்தரிடம் கொடுக்கிறார். இதை கேட்டவுடன் அந்த செல்வந்தர் மிக மிக அதிர்ச்சி உள்ளாகிறார். அதிகமாக கடினப்பட்டு உழைத்து இத்தனை செல்வங்களை சேர்த்து இப்பொழுது அந்த செல்வத்தை வைத்து நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் தருவாயில் இத்தனை நாட்களாக எதையுமே அனுபவிக்காமல் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே ஓடிக்கொண்டே, வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்து இப்பொழுது சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கும் இந்த தருவாயில் என்னுடைய ஆயுள் காலம் முடிந்துவிட்டதே என்று யமதர்மர் கூறுகிறாரே என்று மிக வேதனையில் இருக்கிறார் அந்த செல்வந்தர். வாழ்க்கையில் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே இருந்து இப்பொழுது அமைதியாக ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது மரணம் வந்து தழுவுகிறதே என்று அதிர்ச்சியுள்ளாகிறார் அந்த செல்வந்தர். உடனே அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. அந்த யோசனையை உடனே யமதர்மரிடம் கேட்கவும் செய்கிறார் அந்த செல்வந்தர்.
நான் இது நாள் வரை என் வாழ்வில் தேவைக்கு அதிகமாக செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். அந்த செல்வத்தை உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை கொடுத்துவிட்டு எனக்கான நேரத்தை நான் பெற்றுக்கொள்ளலாமா என்று கேள்வியை கேட்கிறார் அந்த செல்வந்தர் யமதர்ம ராஜாவிடம். கடைசியாக யமதர்மரிடம் கெஞ்ச ஆரம்பிக்கிறார் அந்த செல்வந்தர். என்னிடம் இருக்கும் முழு செல்வத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். எனக்கு ஒரே 1 மணி நேரம் அவகாசம் தாருங்கள். நான் இந்த உலகத்தை, அழகான உலகத்தை பார்த்து ரசிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தோடு ஒரு 1 மணி நேரம் செலவு செய்ய வேண்டும். இது நாள் வரை நான் இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் நான் அந்த 1 மணி நேரத்தில் பார்த்து விடுகிறேன். எனக்கு தயவு கூர்ந்த அந்த 1 மணி நேரத்தை மட்டும் தாருங்கள் என்று அந்த செல்வந்தர் மீண்டும் அந்த யமதர்மரிடம் கெஞ்சுகிறார். ஆனால் யமதர்மரோ எதற்குமே சம்மதிக்கவில்லை. மீண்டும் அந்த செல்வந்தர் யமதர்மரிடம் கெஞ்சுகிறார். எனக்கு ஒரே 1 நிமிடமாவது தாருங்கள் என்று தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார். அந்த 1 நிமிடத்தில் நான் என்னுடைய போய் வருகிறேன் என்ற சொற்களையாவது ஒரு நோட்டில் எழுதி வைத்துவிட்டு வருகிறேன் என்று கேட்கிறார். உடனே யமதர்மர் சரி என்று அதற்கு சம்மதம் தெரிவித்து உன்னுடைய அந்த வரிகளை எழுதி வைத்துவிட்டு வா என்று கட்டளையும் இடுகிறார் செல்வந்தரிடம். உடனே அந்த செல்வந்தர் மிக ஆனந்தமாக தன்னுடைய புத்தகத்தில் ஒரு சென்று வருகிறேன் என்று எழுதுவதற்காக பேனாவை எடுத்து வைத்து அந்த நோட்டில் எழுதுகிறார். அனைவருமே தமக்கு என்று கிடைத்த நேரத்தை, தமக்கு என்று கிடைத்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் எனக்காக கிடைத்த நேரத்தை, பணத்தை, செல்வத்தை ஈட்டுவதற்காக ஓடிக்கொண்டே இருந்தேனே தவிர வாழ்க்கையை வாழவே இல்லை. அப்படி வாழ முடியாததால் தான் இப்பொழுது கவலைப்படுகிறேன். எனக்கென்று கிடைத்த நேரத்தை சரிவர பயன்படுத்தாமல் செல்வத்தை ஈட்டுவதிலேயே என்னுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்ததால் என்னால் இப்பொழுது அந்த செல்வத்தை வைத்து 1 மணி நேரத்தை கூட வாங்க முடியவில்லை. அதனால் ஒரு செயல்களுக்கு, ஒரு விஷயங்களுக்கு உண்மையாகவே மதிப்பு இருக்கிறது என்ற தெரிந்தால் மட்டுமே அந்த விஷயத்திற்காக நம் நேரத்தை செலவழிக்கலாம். அல்லது அந்த விஷயத்திற்கு, அந்த செயல்களுக்கு கடைசியில் மதிப்பே இல்லை என்கிற பொழுது நாம் அதில் நம் முழு வாழ்க்கையையும் செலவழிப்பதால் பலனே இல்லை என்று எழுதினார். கிடைத்திருக்கும் நேரத்தை, கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ முடியுமோ, மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் வாழலாமே என்று அந்த செல்வந்தர் அந்த புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். வாழ்க்கையை சரியான நேரப்படி, சரியான திட்டமிடல் படி, சரியான நம்பிக்கையோடு நாம் நம் வாழ்க்கையில் பயணித்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு முன்னேற்றத்தை அடையலாம், எவ்வளவு சாதிக்கலாம் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றும். அது விட்டுவிட்டு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டே வாய்ப்பு தேடி வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பதால் மட்டும் எதையுமே சாதிக்கவும் முடியாது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியாது. கிடைத்திருக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழவனே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம், லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். நமக்கான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். நமக்கான வாழ்வு, நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அதை எல்லா விதத்திலும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு
மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான். எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால் உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ செல்வ செழிப்போடு கம்பீரமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் மறைந்து போகிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நினைத்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை, அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிடு. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில். எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும், என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதுமே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில்தான் எப்பொழுதுமே இருக்கும். உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் சேரும் நாளும் வந்துவிட்டது. நான் அந்த நேரத்தை உனக்கு ஒதுக்கிவிட்டேன். உன்னுடைய தூய பக்தியால் நீ நினைப்பது நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கு, இதுதான் சத்திய பிரமாணம். இப்படி எது வேணாலும் நீ வைத்துக்கொள், ஆனால் நடப்பது நடந்துதான் தீரும். நான் உனக்கு நல்ல நேரத்தை எழுதிவிட்டேன்.
திட்டத்தை தீட்டியும் விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரப்போகும் அத்தனை நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள ஆயத்தமாக நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. காத்திருப்பது வலியை தந்தாலும் அந்த காத்திருப்புக்கான முடிவு சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு சிறந்த பரிசோடு இதோ உன் அப்பா வந்து விட்டேனே. நீ உன் வாழ்க்கையில் உனக்கு பெற்ற அவமானங்கள், நீ கடந்த அவமானங்களை எல்லாம் எப்பொழுது சேகரித்து வைத்துக் கொள்கிறாயோ அப்பொழுதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை யாருக்கும் தெரிவதில்லை, உன்னை யாரும் மதிப்பதில்லை, உன்னை யாருமே கொண்டாடுவதில்லை. இது எல்லாமே நீ வெற்றி பெறும் வரைதான். வெற்றி பெற்றுப்பார், உன்னை அனைவருக்குமே தெரிய வரும். அனைவரும் உன்னை மதிப்பார்கள், அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள். நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னை வெற்றியடைய வைக்கவே நான் இருக்கிறேன். அதற்காக வேலை செய்து கொண்டிறேன். உன் அனைவரும் முன்னிலையும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டுவிட்டு வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன்.
உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் இழுத்துக் கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டுவிடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்களையும் நடத்தி காட்டும் வல்லமை அந்த நம்பிக்கையிலும் பிரார்த்தனையிலும் இருக்கத்தான் செய்கிறது. என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நேரமும் எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு.
அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். ஏனென்றால் நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் சாயிநாதர், நான் தான் உன் சாயியும் கூட. உனக்கு பிடித்த மாதிரி, நீ விருப்பப்பட்ட மாதிரி, நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட மாதிரிதான் நான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவும் வளமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நிகழும் உன் வாழ்வில். பொறுமையோடு காத்திரு. அந்த நல்ல நாள் இன்றேதான். நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு கால தாமதமானது. இதுவரை போனதெல்லாம் போகட்டும், முடிந்ததெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே எஞ்சியிருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதை நிகழ்த்தி வைக்க உன் சாயப்பா ஏற்பாடை செய்துவிட்டேன். அதற்காகத்தான் உன்னையும் உன்னை சூழ்ந்து இருப்பவர்களையும் உனக்கு ஏற்றாற்போல தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வெறுத்தவர்கள் முன் நிச்சயமாக உன்னை வாழ வைத்தே காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சபதம்தான். இவையெல்லாம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ சந்தோஷக் கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது எல்லாமே நடக்கும் பார். இது சத்தியமான உண்மை, தெய்வ வாக்கும் கூட. உன்னிடம் சேர்பவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உனக்கு எல்லா வளமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு மங்களகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். இதை நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது, உனக்கு எதிராக எத்தனை சதிகள் நிகழ்ந்துள்ளது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது.
பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய்.